வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பிக் பாஸ் லைவில் அந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் ஒரு சண்டை மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. பட் அதோட ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சதுன்றது எனக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் லைவ் பண்ணிட்டு வரதாங்காட்டி அது போயிட்டுருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த போர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மெனு போர்டுன்ற அதை டிஸ்கஸ் பண்ணி மூணு வேலைக்கான அந்த மெனுவை எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார். அதில் எழுதும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மென்ஷனில் நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு ஆம்லேட் 3 வேணும், பிரெட் ஆம்லேட் 3 வேணுன்ற மாதிரி அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்மால் பாஸ் வீட்டிற்கு ஒரு பிரச்சனையாயிருச்சு. என்ன பிரச்சனைனா, அது பார்க்கறதுக்கு மெனு மாதிரி இல்லையா, ஆர்டர் மாதிரி இருக்கான். ஸோ ஆர்டர் தானே இத்தனை நம்பர் போடுவாங்க, இது ஆர்டர் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த பொருட்கள் இஷ்யூலாம் இருக்குது. ஒரு பக்கம் இன்க்ரீடியன்ஸ் அந்த இதெல்லாம் இவங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு 4 வெங்காயத்தில் சமைக்கணும், 4 தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுக்குறத வச்சு தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இதில் இவங்க இந்த மாதிரி நம்பர் போட்டோன்னா இதை மாற்றுங்க, இதெல்லாம் இப்போ சமைக்க முடியாது, நீங்கள் மெனுவாக கொடுங்க, நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் இங்கே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. மாயா, அதுக்கப்புறம் விஷ்ணு, எதனா கிடைக்கணுன்ற மாதிரி விஷ்ணு ஆல்ரெடி தேடிட்டு இருக்காரு. ஸோ இந்த கண்டென்ட் மாட்டினோன்னே இதை வச்சு சமூகம் செய்யலான்ற மாதிரி இதை பண்ணிக்கிட்டு ரூல் புக்கு, அவங்க ரூல் புக் படிக்க, இவங்க ரூல் புக் படி, மாற்றி ரூல் புக் படித்து ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் ஆகிட்டு ஒரு பக்கம் வெறுப்பேற்றுற மாதிரி, இமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கை டான்ஸ் ஆகிட்டாங்க. துளுக்குன்ற மாதிரி ஒரு சாங்கை போட்டு வெறுப்பேற்றி விட்டாங்க. ஸோ அதில் 3 பேர் இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஆடினாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதை பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் பண்ணல, அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி தான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. குட்டி பாஸ் வீட்டில் இருக்க மாயா அவங்கெல்லாம் பண்ணது. ஸோ இந்த பக்கம் அஃபண்ட் ஆகிட்டாங்க ஒரு பக்கம். ஸோ இவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. கேப்டனை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. கேப்டன் தான் இருக்கிறதுல பாவங்க, இந்த வீடு அந்த வீடு, இந்த வீடு அந்த வீடுன்னு மாறி அலைஞ்சிட்டு பயங்கரமான சிக்கல்ல மாட்டின ஒரு கேப்டன் தான். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பரை மட்டும் அழிச்சிருங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ நாங்கள் அதை ரெடி பண்ணி தரோம், நீங்கள் எழுதுறதெல்லாம் ரெடி பண்ணுறோம், அந்த நம்பரை மட்டும் அழிச்சிருங்க, நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், அந்த நம்பர் அழிங்க, இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு மெனு மாதிரி இல்லை, ஆர்டர் மாதிரி இருக்குன்றது தான் இவங்களோட குற்றச்சாட்டு. அங்கே போனவொடனே என்னென்னா, அவங்க ஒரு மாதிரி அவங்க எங்களை அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க வயலன்ஸாக இறங்கினா நம்மளும் வயலன்ஸ் மாதிரி இறங்கலாம், ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்மளும் வேறு மாதிரி பண்ணலாம், இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம நிறுத்திடுவோம், ஸோ நம்ம கிட்ட தானே எல்லாமே இருக்கும், நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அந்த குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணி கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. கேப்டனு 2 கட்டமாக மாட்டாடி, இங்கே பண்ணுறதா அங்கே பண்ணுறதா இங்கே பண்ணுறதான்ற மாதிரி மாட்டிக்கிட்டு, ஸோ அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க அந்த டீம். ஸோ போய் அவங்க எங்கள் இது பண்ணது காயப்பட்டது எங்களுக்கு இது அர்ட் ஆகிடுச்சு, அவங்க டான்ஸ் ஆனதெல்லாம் அர்ட் ஆகிடுச்சு, அப்படி அவங்க சாரி கேட்கலன்னா இல்லைனா இது நாங்கள் ப்ரொவிஷன்லாம் தரமாட்டோம் அப்படின்றத சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கேப்டன் இந்த வீட்டில் கேட்குறாரு, சாரி சொல்லுங்கள், அப்போ தான் இதெல்லாம் நடக்கணுன்னே இவங்க அதுங்காட்டியும் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொவிஷன்லாம் கட் பண்ணாங்க, நம்ம தண்ணியை கட் பண்ணிடலாம், தண்ணி இங்கே தானே இருக்குது, தண்ணிலாம் தர வேணாம் அப்படின்ற மாதிரி தண்ணி கட் பண்ணுற பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ப்ரொவிஷன் கட்டினா இங்கே தண்ணி, ஸோ அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு நேராக இந்த வீட்டில் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி 2 வீடுமே மாற்றி ஒரு போட்டா போட்டியில் போயிட்டு இருந்தது. பட் கேப்டன் இங்கே விக்ரம் பேசும்போதே என்னென்னா, அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. ஸோ அங்கே சொன்னதை இங்கே சாஃப்டாக டீல் பண்ணார், இங்கே சொன்னதை அங்கே சாஃப்டாக டீல் பண்ணார். ஆக்சுவலாக இங்கே என்ன சொன்னாங்க, நம்பர் அழிக்கணும்னா நீங்கள் சாரி கேளுங்கன்னாங்க. பட் இவங்க ஒத்துக்கிட்டாங்க உடனே. ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க விஷ்ணு, மாயா அவங்கலாம் கேட்டோடனே ஒத்துக்கிட்டாங்க, இது நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சாரி கேட்டுக்கிறோம், நாங்கள் ஜாலிக்காக பண்ணோம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணோம், ஒருவேளை உங்களை அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் சாரி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்குறேன்ற மாதிரி போயிட்டாங்க. அதை போய் விக்ரம் அங்கே போய் சாரி கேட்குறாங்கப்பா, இதுதான்ப்பா பிரச்சனை, இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசி தீர்த்துட்டாங்க. ஸோ என்ன இதில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மெயின் ரீசனாக ஒரு பக்கம் அவங்க இன்க்ரீடியண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும், சமைக்கிறவங்களுக்கு தானே இங்கே எத்தனை வேணும் ஏது வேணுன்றது தெரியும். இப்போ நீங்கள் அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க ப்ரொவிஷன் 4 வெங்காயத்தை கொடுத்து சமைனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு சமைக்க வராது, இதை வச்சு என்னால் சமைக்க முடியாது, இதை விட எக்ஸ்ட்ரா போட்டு சமைப்பேன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இந்த இஷ்யூவை பொறுத்தவரையும் முழுக்க பிரச்சனை பண்ணது ஸ்மால் பாஸ் வீட்டார் தான். ஏன்னா அந்த ப்ரொவிஷன் அவங்க தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஸ்மால் பாஸ் வீட்டாருக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற பேஸ் பண்ணி தான் இங்கே எழுதுனாங்க அதில். ஸோ அதில் 4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காது, 4 பண்ணால் வேலை முடிஞ்சுது, அந்த போர்டில் இருக்கிறது பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதில் நடுவில் வரவங்க ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்கும்போது அப்பப்போ வேலை இருக்கும். நீ அந்த போர்டில் இருக்கிறது பண்ணி முடிச்சுனா இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நீங்கள் போர்டில் எழுதுறது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த நம்பர் போட்டு உங்களை மெனுக்கும் ஆர்டருக்கும் வந்த ஒரு கன்ஃபியூஷனில் முழுக்க தப்பு பண்ணது இந்த ஸ்மால் பாஸ் வீட்டர் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டர் எந்த தப்புமே செய்யலை. ஸோ இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரதே சிம்பிளி வேஸ்ட்டுன்றதை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.